Taste the Daily. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து 13,000 கன அடி உபரி நீர் 16 கண் மதகு வழியாக திறந்துவிடப்பட்டது. கர்நாடக அணைகளான கபினி மற்றும் கிருஷ்ணராஜ சாகர் அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் தமிழகத்துக்கு 95,000 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டது. இதனால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் அதிகரித்ததை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உபரி நீர் திறக்கப்பட்டது. தற்போதைய நிலவரப்படி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 1117.41 அடியாகவும் நீர் இருப்பு 89.40 டிஎம்சியாகவும் உள்ளது. அணைக்கு நீர்வரத்து 12,657 கன அடியாகவும் உள்ளது. ஈரோடு அருகே திமுக பேரூர் செயலாளர் தங்களுக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக கூறி திமுகவினர் சிலர் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். சலங்காபாளையம் பகுதியில் திமுக பேரூர் செயலாளராக உள்ள பழனிசாமி மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க கோரி திமுக நிர்வாகிகளான தனசேகரன், கோபால் மற்றும் ராஜா ஆகியோர் அக்கட்சியின் தலைமைக்கு புகார் அளித்தனர். இதுகுறித்து அறிந்த பழனிசாமி புகார் அளித்தவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். ஸ்டாலின் ஆட்சியில் திமுகவினருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சலங்கபாளையம் பேரூர் கழக செயலாளர் பேரூர் கழக கட்சி நடவடிக்கை சரியில்லை அப்படின்னு சொல்லி தலைமைக்கு புகார் மனு அனுப்பியிருந்தோம். அந்த புகார் மனு அனுப்பியிருந்தது தெரிஞ்சுட்டு எங்கள் செயலாளரை 8வது வார்டு செயலாளர், 5வது வார்டு செயலாளர், 4வது வார்டு செயலாளர் வீட்டுக்கு 27/7/2022 ஞாயிற்றுக்கிழமை இரவு 2 செயலாளர் வீட்டுக்கு நைட்டு 9 மணிக்கு அடியாட்கள் 10 பேரோட மது போதையில் கொலை செய்து வேண்டும், இனிமேலும் புகார் மனு அளித்தால் கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டி விட்டு சென்றுள்ளார். கரூர் மாவட்ட ஆட்சியரிடம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தால் 3 லட்சமாக திருப்பித் தருவதாக போலி சாமியார் மூலம் ஏமாற்றியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர் மனு அளித்தார். 1 லட்சம் ரூபாய் 2 வருடத்தில் 3 லட்சம் ரூபாயாக தரப்படும் என கூறி 500க்கும் மேற்பட்டோரிடம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த திருமூர்த்தி, சுப்பையா மற்றும் வெள்ளைச்சாமி ஆகிய 3 பேரும் அதே ஊரை சேர்ந்த ஜோதி என்பவரை ஏஜென்ட்டாக வைத்து போலி சாமியார் சிவமயம் மூலம் பண மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் திறனற்ற காவல் துறையால் மோசடி சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆனால் எல்லா துறைக்குமே தபால் மூலியமாக நாங்கள் கம்ப்ளைண்ட் அனுப்பினோம். இப்போ ஒரு மாதம் இருக்கும், அனுப்பின எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஆனால் ஆப்போசிட் பார்ட்டி என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தது அவங்களுக்கு தெரிய வந்துடுது. என்னை கூப்பிட்டு எந்த ஒரு விசாரணையுமே பண்ணலை. அவங்க என்னை மிரட்டுறாங்க. நீ என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குற, காசு வாங்கி எங்கே போனாலும் வாங்கிடுவியா, பார்த்துக்கிறியா அப்படின்ட்டு என்னை மிரட்டுறாங்க சார். திருமூர்த்தி, வெள்ளைச்சாமி, சுப்பையா. அந்த ஏஜெண்டாக என்கிட்ட காசு வாங்கினது ஜோதி. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் 2 சக்கர வாகனத்தை திருடிய 5 சிக்கினர். உச்சிமலை குப்பை பகுதியில் நடைபெற்ற வாகன தணிக்கையில் 2 சக்கர வாகனங்களை திருடி விற்ற விஜயகுமார், சுபாஷ், அஜய், ஹீரோ, அருள்முருகன் ஆகிய 5 திருடப்பட்ட 4 2 சக்கர வாகனங்கள் மற்றும் திருட்டுக்கு பயன்படுத்திய சிறிய ரக சரக்கு வாகனத்துடன் பிடிபட்டனர். இந்நிலையில் திருட்டும் புரட்டும் திமுக ஆட்சியில் தினந்தோறும் அதிகரித்து வருவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையம் கிராமத்தில் உள்ள அமிர்தவள்ளி உடனுரை ஆதீஸ்வரர் கோயில் நிலத்தை ஆக்கிரமிக்க முயலும் திமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆரணி வருவாய் கோட்டாட்சியரிடம் சிவனடியார்கள் புகார் மனு அளித்தனர். திமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நந்தினி கண்ணன் அடியாட்களை வைத்து கோயில் நிலத்தில் கட்டிடம் கட்ட பள்ளம் தோண்டுவதோடு இது குறித்து கேள்வி எழுப்பும் மக்களிடம் இது ஸ்டாலின் ஆட்சி, இப்படித்தான் செய்வேன் என்று மிரட்டுவதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் சிவனடியார்களை ஒன்று திரட்டி போராட்டத்தில் ஈடுபட போவதாக புகார் அளித்தோர் எச்சரித்தனர். மீண்டும் இது 2வது முறையாக நான் வந்திருக்கிறேன். இதுக்கும் மீறி கிடைக்கலன்னு பட்சத்தில் அடுத்த முறை நாங்கள் இன்னும் கொஞ்சம் சிவனடியார்கள்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணலான்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம். எங்கள் ஊர்லேயும் சரி, ரோட்லேயும், பஸ் ரோட்லேயும் உட்காந்து போராட்டம் பண்ணலான்னு இருக்கோம்.